எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் காயத்ரி ஐயர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9 yardsல ஒரு ஐயங்கார் ஸ்டைல் பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பேக் சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களோட கிளாத் வர மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு நாட் போட்டுக்கோங்க. உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல தான் இந்த நாட் இருக்கணும். நம்ம ஐயர் ஸ்டைல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சென்டர்ல போடுவோம். ஐயங்காரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் சைட்ல தான் வரணும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஃபேப்ரிக்கை நம்ம அப்படியே எடுத்து சும்மா ஜஸ்ட் அப்படி சொருகிக்க போறோம். செகண்ட் ஸ்டெப் இது. அப்படியே டர்ன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த நாட் போட்டதுக்கு அப்புறமா இந்த ஃபேப்ரிக்ல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இதுல ஒரு குட்டி குட்டியா 3 ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த நாட்க்கு பக்கத்திலேயே சொருகிக்கோங்க. அப்படியே சாரி எடுத்துட்டு வந்து அரௌண்ட் பாடி இந்த சாரியை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இத லைக் இந்த மாதிரி கொசுவிக்கோங்க. கையில கொசுவிட்டு அதை எடுத்துன்னு வந்து இங்க மிடில்ல சொருகிக்க போறோம். சொருகினதுக்கு அப்புறமா காலை நன்னா வைடரா எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் உங்களோட முடிகிற அளவுக்கு அகட்டி வச்சுட்டா போறோம். காலை அகட்டி வச்சுக்கோங்க. அகட்டி வச்சுட்டு இந்த சைட்ல இருக்கு இல்லையா ஃபேப்ரிக், இதை வந்து உங்களோட ஃப்ரண்ட் தோலை கட்ட விரல்ல தூக்குங்க. இந்த கட்ட விரல்ல நீங்க வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் தோலை. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து அந்த இது கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம கச்சம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படியே டர்ன் பண்றேன். கச்சம் வந்து எவ்வளவு ஃபேப்ரிக் வேணுமோ அந்த அளவுக்கு உள்ள கச்சம் சொருகிக்கோங்க. கச்சம் சொருகினதுக்கு அப்புறம் டர்ன் பண்ணிக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இத கிளியர் பண்ணிட்டு இது ஒரு பைஜாமா பேட்டர்ன் எடுத்துட்டு வந்துடணும். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை டக்கின் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஒரு பைஜாமா பேட்டர்ன் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மெட்டீரியலை எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இதுதான், இந்த கச்சம் வைக்கிறோம் இல்லையா, இந்த கச்சம் வச்சதுக்கு அப்புறமா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இந்த கச்சம் வெளியில வந்துடாம இருக்கணும். ஒரு சில பேர் நாட் போட்டு டைட் பண்ணிப்பாங்க கழண்டுடாம இருக்கணுங்கிறதுக்காக. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிளாத்தை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துக்கிறதுக்காக இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா போட்ட இந்த கச்சமும் மறைஞ்சு போயிடும். ரொம்ப அழகா இருக்கும் சுத்தி வரும்போது. டர்ன் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு சுத்தி அப்படியே ஷோல்டர்ல எடுத்துன்னு வந்து போட்டணும். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. இது எப்படி ப்ளீட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இங்க பிடிச்சுக்கோங்கடா. இது இந்த மாதிரி அழகா குட்டி குட்டியா எடுத்து, இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி எல்லாரும் கேக்குறா இல்லையா சின்ன சின்ன ப்ளீட்ஸானு, அதுக்காக தான். பெரியவாள்லாம் 3 நாள் தான் வச்சுப்பா. நம்ம குட்டி குட்டியா எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். ஷோல்டர் பின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃப்ளோர் டச் ஆகணும் இந்த
தலைப்பு வந்து எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது. எல்லா மடிசாருக்குமே காமனான ஒரு விஷயம் தான். தலைப்பு ரொம்ப எக்ஸஸா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டச் ஆகுது. ஸோ இதை அப்படியே எடுத்துன்னு வந்து சுத்தி எடுத்துன்னு வந்துட்டு நம்ம அழகா இந்த இடத்துல சொருகிக்க வேண்டியதான். ஒரு சில பேர் கேட்பாங்க, எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது லூஸா இருக்கு இந்த இடம் அப்படின்னு. டர்ன் பண்ணிக்கலாம். இந்த இடம் ரொம்ப லூஸா இருக்கும்பாங்க. அதாவது இந்த இடத்துல இருந்து வர இடம் இருக்கு இல்லையா, அது அப்படியே சும்மா நார்மலா இங்க சொருகிக்கோங்க, அவ்வளவுதான். முடிஞ்சிடுது. பாத்தீங்கன்னா தெரியும், ஐயங்காராத்து மடிசார் கட்டியாச்சு. ரொம்பவே ஈஸியா அண்ட் நீட்டா இருக்குல்ல மடிசார். ஒரு 5 மினிட்ஸ்ல ஐயங்கார் மடிசாரை நம்ம ட்ரை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதை பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கிளாஸஸ் என்கொயரி வேணும் அப்படின்னா, கிளாஸஸ் ஏதாவது லேர்ன் பண்ணணும், ஐயங்கார் அண்ட் 6 இயர்ஸ் ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.